ஒரு திரைப்பட இயக்குனரை துப்பாக்கியால் சுட்ட நடிகர் பி.யு. சின்னப்பா என்ற பலரும் அறியாத ஒரு தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். நடிகரும் பாடகருமான தியாகராஜ பாகவதர் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தவர்தான் நடிகரும் பாடகருமான பி.யு. சின்னப்பா அவர்கள். பாடகர், நடிகர் என்பதையும் தாண்டி அவர் ஒரு தற்காப்பு கலை வீரர். சினிமாவில் முதலில் சண்டை காட்சிகளை வடிவமைத்தவர் இவர்தான். கொஞ்சம் முரட்டு சுபாவம் கொண்டவர். படப்பிடிப்பு தளத்தில் கோபமடைந்து அவ்வப்போது பலரை அடித்த சம்பவங்கள் நிறைய உண்டு. அதில் நடிகர் பி.யு. சின்னப்பா ஒரு சினிமா இயக்குனரை துப்பாக்கியால் சுட்ட கதையும் உண்டு. எல்லிஸ் ஆர். டங்கன் என்ற அமெரிக்கர் தமிழில் படம் இயக்கி கொண்டிருந்த போது இந்தியாவில் இருந்து அமெரிக்கா சென்று அங்கு சினிமாவை பற்றி படித்துவிட்டு இந்தியாவிற்கு வந்து திரைப்படத்தை இயக்கியவர் இயக்குனர் எல்லிஸ் டங்கன். தமிழ் மொழியில் பக்தநந்தனார், பாமா விஜயம் உள்ளிட்ட பல திரைப்படங்களை இயக்கியுள்ளார். இவர் அடிப்படையில் ஒரு பெரிய பணக்காரர். நடிகர் பி.யு. சின்னப்பா கதாநாயகனாக நடிக்க அவர் இயக்கிய படம்தான் யாயாத்தி என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் மகாபாரத யுத்தம் தொடங்குவதற்கு முன்பு வாழ்ந்த ஒரு இளவரசனின் கதை. இந்த திரைப்படத்தில் பி.யு. சின்னப்பாவுடன் பி.பி. ரங்காச்சாரி, எம்.வி. ராஜம்மா, சி.எஸ். சாமண்ணா, சி.எஸ்.எம். சுலோக்ஷனா, டி.எஸ். கிருஷ்ணவேணி, எம்.எஸ். சுப்பிரமணிய பாகவதர், எம்.எஸ். பாபு, கே.எஸ். ஹரிஹர ஐயர், எஸ்.சி. கோமதிபாய் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். மோகன் மூவி டோன் என்ற நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் அனைத்தும் கொல்கத்தாவில் நடந்தது. இந்த திரைப்படத்தில் ஒரு சுடுகாட்டு காட்சி எடுக்கப்பட்ட போது நடிகர் பி.யு. சின்னப்பாவுக்கும் இயக்குனருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அது தீவிரமாகிவிட்டது. இதனால் பெரும் கோபமடைந்த நடிகர் பி.யு. சின்னப்பா தனது துப்பாக்கியை எடுத்து இயக்குனரை நோக்கி சுட்டுவிட்டார். இதில் காயம் எதுவும் ஏற்படாமல் தப்பித்த இயக்குனர் படத்திலிருந்து வெளியேறிவிட்டார். நடிகர் பி.யு. சின்னப்பாவுக்கு இயக்குனரை கொல்லும் நோக்கம் எதுவும் இல்லை. அவரை பயமுறுத்த அவரை சுட்டார் என்றும் கூறப்படுகிறது. துப்பாக்கியை காட்டி மிரட்டினாரே தவிர சுடவில்லை என்ற தகவலும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.